அன்பான மக்களே, நம்மளோட அயனார் துணை ப்ரொமோ வந்து சூப்பர் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகா கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து நைட்டில் வந்து சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு சேரன் மாமா தான் வேணும், எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சேரன் வந்து வெளியில் வந்து இப்போ வராரு ரூமுக்குள்ளேருந்து வந்து பார்த்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து பசங்க எல்லாருமே ஃபீலிங்ஸோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திகா வந்து எனக்கு சேரன் மாமா தான் வேணும், வேறு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க சமாதானப்படுத்தி. சேரன் பயங்கரமாக அலறாருங்க. அதை வந்து பல்லவன் பார்த்துட்டு வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு குட்டியாக ஒரு பிடிஎஸ் வீடியோ பார்த்தேன். சேரன் வந்து கார்த்திகா காலத்தில் தாலி கட்டுற மாதிரி, அது எப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. அது நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது எப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் இந்த ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ப்ரொமோ. அவ்வளோ சூப்பர் ப்ரொமோ வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட அயனார் துணை டீம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, யதார்த்தமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பேஸ்ட்டை போட்டு துவைக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சா இருப்பாருங்க சேரனை. அங்கே தாங்க யதார்த்தத்தில் நிற்கிறாங்க நம்மளோட அயனார் துணை டீம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு, அடுத்தடுத்து அயனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன். நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சூப்பருங்க, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு.